அனைவருக்கும் வணக்கம். நேதாஜி அகாடமியிலிருந்து லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பகுமுறை வழியில் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல். இது கண்டிப்பாக டிஎன்பிசிக்கு யூஸ் ஆகும், போலீஸுக்கும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். நேர்மாறல் எதிர்மாறல்னா நிறைய பேர் இது ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆவாங்க. அதிகமாகுமா குறையுமா, அது ஒரு சின்ன குழப்பம் வரதான் செய்யும். இதை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக இன்றைக்கி சொல்லி கொடுக்கலான்னு இருக்கோம். நேர்மாறல் எதிர்மாறல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 டைப் ஆஃப் கொஸ்டின் தான் வரும். அதை இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். 4 டைப்பில் ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதாவது ரெண்டு டேட்டா. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 10 பேர் 5 நாட்களில் ஒரு வேலையை முடித்தால் 20 பேர் எத்தனை நாட்களில் முடிப்பார்கள், இப்படி டைரக்டாக கொடுத்துருவாங்க. நீங்கள் நேர்மாறல் எதிர்மாறல் அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். செகண்ட் டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேட்டா கொடுத்துருக்குது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா போலீஸ் எக்ஸாம் படிக்கக்கூடிய பாயிண்ட் ஆஃப் அவங்களோட பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா அடிக்கடி அவங்களுக்குள்ள ஒரு காமெடி மாதிரி இதை சொல்லிக்கிடுவாங்க. ஒரு 10 சிலந்திகள் 10 வலையை பின்ன 10 நாட்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு சிலந்தி ஒரு வலையை பின்ன எத்தனை நாட்கள் எடுக்கும், இந்த மாதிரி 3 டேட்டா கொடுத்துருப்பாங்க. இதே நம்ம டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்தீங்கன்னா 20 பேர் சேர்ந்து 10 நாட்களில் 30 ஹெக்டேர் நிலத்தை உழுதால் ஒரு 15 பேர் சேர்ந்து உழுது முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும், இந்த மாதிரி 3 டேட்டா கொடுத்துருந்தா எப்படி. ஏன்னா 3 டேட்டா வரப்ப கொஞ்சம் நேர்மாறல் எதிர்மாறல் கொஞ்சம் லாங் ப்ராசஸாக போகும். ஸோ கன்ஃபியூஸ் ஆக சான்ஸ் இருக்கு. அதையும் எப்படி ஈஸியாக பார்க்கறது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். தேர்ட் ஒன் எடுத்தீங்கன்னா இது நிறைய பேர் ஒரு இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின், ஒரு முகாமில் ஒரு 200 பேர் இருக்காங்க, 20 நாளுக்கு அப்புறம் போயிடுறாங்க. ஒரு 50 பேர் போயிட்டா மீதமுள்ள நபர்களுக்கு சாப்பாடு எத்தனை நாளைக்கு வரும், இந்த மாதிரி வரலாம். இல்லை ஆட்கள் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகலாம். இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் கொஸ்டின் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அதையும் இன்னைக்கு நம்ம ஓரளவுக்கு ஈஸியாக பார்த்துடலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அல்லது சேர்ந்து. என்னடா அல்லது சேர்ந்துன்னு எழுதியிருக்கானு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. 5 ஆண்கள் மற்றும் ஒரு 3 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை எத்தனை நாள் முடித்தா 3 பெண் 4 ஆண்கள் சேர்ந்து, இந்த மாதிரி பெண்கள் ஆண்கள் சேர்ந்து அதுக்குள்ள ஒரு லைன் பார்த்தீங்கன்னா அல்லதுன்ற ஒரு லைன் வரும். அந்த மாதிரி கொஸ்டின்ல அல்லதுன்ற வேர்டு இருந்தா என்ன பண்ணணும், சேர்ந்துன்ற வேர்டு இருந்தா அந்த கொஸ்டினை நம்ம எப்படி ஒரு ஈக்குவேஷனா கிரியேட் பண்றதுன்றத ஃபுல்லா இன்னைக்கு நம்ம தெளிவா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். நேர்மாறல் எதிர்மாறல் இந்த 4 டைப்ஸ் தான் இருக்கும். இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின். இதுதான் மெயின் கண்டென்ட். இந்த கண்டென்ட்டவே ஒரு கான்செப்டா வச்சு கொஸ்டின் என்ன வேணா லைன் மாறி வரலாம். இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். "36 ஆண்கள் ஒரு வேலையை 18 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் அதே வேலையை 27 ஆண்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்?" இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஸ்டின் உங்களுக்கு மறுபடியும் நான் ரீட் பண்ணுறேன். 36 ஆட்கள் 18 நாட்களில் ஒரு வேலையை முடித்தால் 27 ஆட்கள் எத்தனை நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர்? இதுதான் கொஸ்டின் நம்ம இப்போ பார்த்தது. இந்த கொஸ்டினை வச்சு நமக்கு நேர்மாறலா எதிர்மாறலான்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த ஆட்கள் நான் தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். 36 பேர் 18 நாட்கள், 27 ஆட்கள். என்ன கொஸ்டின்? இதுதான் கொஸ்டின். இப்போ நேர்மாறல் எதிர்மாறல் கான்செப்ட் படி பார்க்கலாம். 36 பேர் 18 நாளில் ஒரு வேலையை முடிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் கொஸ்டின். அப்போ 27 பேர் எத்தனை நாளாக முடிப்பாங்க? அப்படி ஜெனரலாக தெரியும். ஆட்கள் அதிகமானலாம் வேலையை சீக்கிரம் முடியும். இங்க பார்த்தீங்கன்னா ஆட்கள் குறைஞ்சிருக்கு. ஆட்கள் 36ல இருந்து 27 குறைஞ்சிருக்கு. அப்ப 18 நாள்ல முடிச்ச வேலை கண்டிப்பா நமக்கு இன்னும் 2 நாள் 3 நாள் எக்ஸ்ட்ரா தான் ஆக போகுது. அப்ப இங்க குறைஞ்சு இங்க அதிகமாக போகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா எதிர்மாறல். எதிர்மாறல்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய விகிதத்தை அப்படியே எழுதி நம்ம டிவைட் பண்றது, மல்டிப்ளை பண்றது, எல்லா ப்ராசஸும் அப்படியே தான் எழுதணும். வேற எதுவும் நம்ம பண்ண தேவையில்ல. 36 டிவைடட் பை 27 இன்ட்டு 18 இவ்வளவுதான். வேற எந்த ஸ்டெப்பும் நம்ம சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஒருவேளை இது நேர்மாறலா வந்துச்சுன்னா இந்த நம்ம தலைகளா மாற்றி எழுதிக்கணும். இது எதிர்மாறல்ன்றனால அப்படியே எழுதுறோம். அப்படியே இந்த ஸ்டெப்பை நம்ம செய்யறோம். இப்போ ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24 டேஸ். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24 நாட்கள். நேர்மாறல் எதிர்மாறல் பார்க்குறோம். 36 பேர் 18 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ 27 பேர் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு நம்ம பார்க்குறோம். இது எதிர்மாறல்னு நம்மளுக்கு தெரியுது. ஸோ எதிர்மாறல்னா இங்கே இருக்கக்கூடியதை அப்படியே எழுதி அந்த ப்ராசஸ் பண்ணுறோம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 24 நாட்கள் வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம். இதுக்கு நான் இன்னொரு மெத்தட் சொல்லி கொடுக்குறேன். நேர்மாறல் எதிர்மாறல் இப்படி நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஈஸியாக ஒரு மெத்தட் இருக்கு. M1
into D1 into H1 M2 into D2 divided by H2. இது வந்து இன்னொரு மெத்தட். இப்போ இது ஒண்ணுமே இல்லை. M2 னா மென் ஆட்கள் எவ்வளவுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். D னா நாட்கள் டேஸ் நாட்கள். H1 னா ஒண்ணுமே இல்லை நேரம். அதாவது ஒரு சில क्वेश्चनல பாத்தீங்கன்னா மூணு டேட்டா கொடுப்பாங்க. அந்த மூணு டேட்டா கொடுக்கக்கூடிய क्वेश्चनக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப ஈஸியா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த H ஹவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல. இதை எடுத்துட்டு மத்ததுக்கு நம்ம டேட்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ M1ன்ற இடத்துல ஆட்கள் ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. 36 D1 அதாவது நாட்கள் எவ்வளவுன்னு பாருங்க. 18 கொடுத்திருக்காங்க. அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. டிவைடட் பை M2 27 பேர் கொடுத்திருக்காங்க. இதுதான் கேட்டிருக்காங்க. எக்ஸ்ன்றத என்னன்னு கேட்டிருக்காங்க. சாரி இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த சைடுல இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. M1 D1 into H1 equal to M2 P2 H2 இப்படி ஈக்குவலா இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்ப 36 into 18 M2ன்ற இடத்துல 27 இன்னொரு டேஸ் செகண்ட் டே தான் நம்ம கேட்டிருக்காங்க. சோ x மட்டும் வச்சுக்கிறோம். 27 கீழ வருது. இங்க செஞ்சதுன்னா ஒரு ஃபார்முலா கொடுத்து நம்ம செய்ய போறோம். ஏன்னா ஒரு சிலதுல இந்த நேர்மாறல் எதிர்மாறல் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அங்க பாத்தீங்கன்னா எதிர்மாறல் டைரக்டா ஆன்சர் வந்துச்சு. ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன கன்ஃபியூஷனால ஐயோ இது வந்து நேர்மாறல் போல, இது நம்ம தலைகீழா எழுதணும் போலன்னு மாத்தி செய்வோம். அதுக்கு ஏதோ சம்திங் 20 இல்ல 18 ஆன்சர் வரலாம். அதே क्वेश्चन வந்து அவன் ஏ ஆப்ஷன்ல வைப்பான். சோ நம்ம ஈஸியா தப்பு விட சான்ஸ் இருக்கு. ஒருவேளை ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு, ஐயோ ஆன்சர் எனக்கு தெரியல, ஒரு ஈஸியான क्वेश्चन மிஸ் பண்றேனே தோணுச்சுன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா ஞாபகம் வந்துச்சுன்னா ஈஸியா இது பண்ணிடலாம். இங்க செஞ்ச அதே ஸ்டெப் தான் திருப்பி செய்ய போறோம். சோ இப்போயும் பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 24 எக்ஸாக்ட்டா கரெக்ட்டா வந்துருக்கு. நேர்மாறல் எதிர்மாறலே அந்த ப்ராசஸ்லயே செய்யுங்க. ஒருவேளை அது நமக்கு டவுட் ஆயிடுச்சு, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுதுன்னு யோசிச்சீங்கன்னா தாராளமா இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கோங்க. ஈஸியா உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கை கொடுக்க சான்ஸ் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். 12 ஆண்கள் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை செய்தால் 10 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர் எனில் எத்தனை ஆண்கள் அதே வேலையை ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் வேலை செய்தால் 8 நாட்களில் முடிப்பர்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. 12 ஆட்கள் 8 மணி நேரம் வேலை செய்தால் ஒரு வேலையை 10 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை 15 மணி நேரம் 8 நாட்கள் வேலை செய்தால் எத்தனை ஆட்கள் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. நாட்கள் கொடுத்துட்டாங்க, ஆட்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒருவேளை நேர்மாறல் எதிர்மாறல் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகலாம். ஒவ்வொன்றா மறைச்சிட்டு அதை சூட் பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு ஃபார்முலா சொன்னேன் பார்த்தீங்களா, அதை நம்ம டைரக்டா இந்த ஃபார்முலாவுக்கு போயிடலாம். இதில் அப்படியே டைரக்டா எடுத்து போட்டுருங்க. M1ன்றது மேன் பவர், அதாவது ஆட்கள் எவ்வளவு இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. 12 இருக்காங்க. டேஸ் பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன்ல. அடுத்து செகண்ட் ஒன் M2 தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ கேட்டதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். மல்டிப்ளை. அடுத்து வந்து இந்த H2 H2 இது மாற்றி இருக்கிறதுனால ஒன்றும் இல்லை, நம்ம கண்டென்ட் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கள் 8 நாட்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 15 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. நான் வந்து எக்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு 10 இன்ட்டு 8. இது அப்படியே கீழே கொண்டு வந்துடுறேன். ஏன்னா ஈக்குவலுக்கு எக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை கீழே கொண்டு வரேன். 8 இன்ட்டு 50. 8 கேன்சல் ஆகிடுது. மற்ற ப்ராசஸ் கரெக்டாக பண்ணுங்க. ஸோ 4 இன்ட்டு 2 தான் எனக்கு பேலன்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் 4 இன்ட்டு 2 ஈக்குவல் டு 8. இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 8 ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். ஒரு கோட்டையில் 150 ஆண்களுக்கு 45 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்கிறது. ஆனால் 10 நாட்கள் கழித்து 25 ஆண்கள் கோட்டையிலிருந்து சென்று விட்டனர் எனில் மீதமுள்ள உணவு எத்தனை நாட்களுக்கு வரும்? ஓகே फ्रेंड्स, இந்த क्वेश्चन தான் நான் சொன்னது. அடிக்கடி எல்லா எக்ஸாம்லயும் இருந்து ஒரு क्वेश्चन எதிர்பார்ப்பேன், இந்த டைப் क्वेश्चन. ஏன்னா ஈஸியா அதில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஒரு முகாமில் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க, குறிப்பிட்ட பேர் இத்தனை நாளுக்கு அப்புறம் வெளியேறிட்டா
மீதமுள்ள சாப்பாடு எவ்வளோ நாள் போகும். இந்த மாதிரி நீங்கள் இதே மாடலில் வேற வேறு டைப் கொஸ்டின் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இப்போ இது நம்ம பார்க்கலாம். ஒரு இராணுவ முகாம் இருக்குது, அதில் 150 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு 45 நாட்களுக்கு தேவையான உணவு இருக்குது. ஒரு 10 நாட்கள் கழித்துன்றாங்க. அப்போ 10 நாட்கள் இதில் குறைச்சுங்க, 35 டேஸ். 10 நாட்கள் கழித்து இதில் பார்த்தீங்கன்னா 25 ஆண்கள் கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு ஜென்ரல் நம்ம பண்ணால் இந்த இடத்துல நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுவோம்னா 35 ஆண்கள் இங்கே சேஞ்ச் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த 10 நாட்கள் மைனஸ் பண்ணி நம்ம எழுதுறோம் பார்த்தீங்களா. இந்த இடத்துல நம்ம 125 போடுவோம். இதுதான் நம்மளை வந்து நேர்மாறல் எதிர்மாறல் பார்க்குறப்போ நம்ம பெருசாக கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய இடம் இந்த பிளேஸ் தான். இந்த பிளேஸ் கொண்டு நம்ம தப்பு விடாமல் இந்த ஸ்டெப்பை கிராஸ் பண்ணிட்டோம்னா இந்த கொஸ்டின் ஒன்றுமே இல்லை. இப்போ நான் என்னன்னு சொல்கிறேன், 45 நாளுக்கு 150 பேர் அந்த இராணுவ முகாமில் சாப்பிட போகிறாங்க. ஒரு 10 நாட்கள் கழித்து அந்த இடத்துல ஒரு சின்ன வேர்டு என்னன்னா, அந்த 10 நாளுமே இந்த 150 பேர் அங்கே இருந்திருக்காங்க, அங்கே தான் சாப்பிட்ருக்காங்க. ஸோ இங்கேயும் நம்ம 150 தான் இங்கேயும் நம்ம எழுதணும். இதே மெம்பர்ஸ் தான் 35வது நாள் இருக்காங்க. 35 நாட்கள் கழித்து தான், அதாவது 10 நாட்கள் கழித்து தான் வெளியேறாங்க. ஸோ நம்ம அந்த 10 நாட்கள் மைனஸ் பண்ணிட்டு இங்கே எழுதும்போது இங்கே கொஸ்டினில் கொடுத்த அதே மெம்பர்ஸையே எழுதுங்க. அடுத்த ஸ்டெப்பில் அவங்க எவ்வளோ பேர் போயிருக்காங்கன்னு சொன்னாங்க, 25 மெம்பர்ஸ் போயிருக்காங்களா. அடுத்த ஸ்டெப்பில் அந்த 25 பேரை கழிச்சுட்டு எழுதுங்க. மீதமுள்ள உணவு எத்தனை நாளுக்கு தேவைப்படும். இதுதான் இப்போ இந்த டேட்டாவுக்கு வேலை இல்லை, இதுதான் நம்மளுக்கு கொஸ்டினுக்கு தேவையானது. 150 பேர் 45 நாளுக்கு சாப்பாடு இருக்குது. 10 நாட்கள் கழித்து 25 பேர் போகிறாங்க. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் நம்ம தப்பு விடக்கூடிய கொஸ்டின். கொஸ்டின் இருக்கிறதா இங்கே வரணும். ஆனால் இந்த ஸ்டெப் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிருக்கணும். டேட்டா நம்ம மாற்றிடணும். அவங்க கொடுத்ததை கழிக்கவோ இல்லை கூட்டவோ செஞ்சுருங்க. ஆனால் கண்டென்ட் மாறக்கூடாது. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் கண்டென்ட் மாறணும். இதை மறந்துடாதீங்க. இப்போ பாருங்கள், நேர்மாறல் எதிர்மாறல் பாருங்கள், ஈஸியாக போயிடும். 150 பேருக்கு 35 நாளைக்கு சாப்பாடு இருந்திருக்குன்னா 125 பேருக்கு எத்தனை நாளைக்கு சாப்பாடு வரும். இதை நம்ம நேர்மாறல் எதிர்மாறல் பார்க்க போகிறோம். ஆள் அதிகமாக சாப்பாடு குறையதான் செய்யும். ஏன்னா 100 பேர் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக சாப்பாடு குறையதான் செய்யும். அந்த மாதிரி கான்செப்ட். ஆட்கள் அதிகமாக சாப்பாடு குறையும் வச்சுக்கோங்க. 150 பேரே 35னா ஒரு இடத்துல சாப்பிடலாம். அப்போ 125 பேர் எத்தனை நாள் சாப்பிடலாம். கண்டிப்பாக ஆட்கள் குறைஞ்சிருக்கு. ஸோ சாப்பாடு இன்னும் 2-3 எக்ஸ்ட்ரா சாப்பாடு இருக்கும். 2-3 சேர்த்து சாப்பிடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்து குறைஞ்சிருக்காங்க. ஸோ நாட்கள் வந்து இங்கே 35 இருக்குங்களா. இதோட ஒரு 2 or 3 டேஸ் நம்மளுக்கு அதிகமாக தான் சாப்பாடு கிடைக்க போகுது. ஸோ இங்கே குறைஞ்சிருக்கு, இங்கே அதிகமாகுது. ஸோ இது வந்து எதிர்மாறல். ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது. இங்கே குறையுது, இங்கே கூடுது. ஸோ இது வந்து எதிர்மாறல் கான்செப்ட். எதிர்மாறல்னா உங்களுக்கு தெரியும். கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதி அந்த டிவைட் பண்ணுறது இல்லை மல்டிப்ளை பண்ணுறது அந்த ஸ்டெப்பை நம்ம பண்ண போகிறோம். அப்படியே தான் எழுத போகிறோம். 150 டிவைடட் பை 125 into 35. இது ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா 6 into 7 தான் பேலன்ஸ் இருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 42 டேஸ். 125 பேருக்கு எத்தனை நாளைக்கு சாப்பாடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 42 நாட்களுக்கு சாப்பாடு இருக்கும். திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குறிப்பிட்ட ஒரு முகாமில் எங்கேயோ சாப்பாடு இருக்குது, இல்லை இவ்வளோ பேருக்கு ஒரு 150 பேர் இருக்காங்க, 45 நாளைக்கு சாப்பாடு இருக்குது. 10 நாட்கள் கழித்துன்ற உடனே அந்த ஸ்டெப்பை அங்கே செஞ்சுருங்க. 10 நாட்கள் கழிச்சுட்டு எழுதிருங்க. நீங்கள் அந்த ஸ்டெப்பு செய்கிறப்ப கொடுத்த மெம்பர்ஸை அப்படியே எழுதுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போகும்போது தான் நீங்கள் அந்த மெம்பர்ஸை கழிக்கவே செய்யணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போங்க. ஃபஸ்ட்டு நாட்களை கழிச்சிருங்க. அடுத்து தான் ஆட்கள்ல அதிகமாகுதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை குறையுதுன்னு சொல்லியிருக்காங்களான்றத அடுத்த ஸ்டெப்பாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக சால்வ் ஆகிடும். எந்த கன்ஃபியூஷனும் இது தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.